ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஓம் சக்திக்கு பார்த்தீங்கன்னா டே 1 விரத சாப்பாடு என்னென்னு பார்த்துடலாமா. சாப்பாடு தான் வச்சுருந்தேன், புது சட்டி தான் வச்சுருந்தோம். வந்துட்டு நம்ம விரதத்துக்கு சாப்பாடு பொங்குறப்ப சந்தன குங்குமம் வச்சு தான் அது சாப்பாடு பொங்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் தான் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு காலிஃப்ளவரும் பொரிச்சிருந்தேன். குவான்டிட்டி கம்மியாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க. நான் என் வீட்டுக்காரர் 2 பசங்க 4 பேருக்கு தானே, எதுக்கு நிறையா அப்படின்னு சொல்லிட்டு கம்மியாக தான் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பளமே பொரிச்சிருந்தேன். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நேத்தான் டே 1 போட்டிருக்கணும். அங்கே வந்துட்டு சாமி படைச்சாச்சு. நேற்று டே 1 ஏன் போடலன்னா, மாலை போட்டு வரதுக்கு வீட்டுக்கு 8 மணி ஆயிடுச்சு. பாலை குடிச்சிட்டு அப்படியே விரதத்தை முடிச்சுட்டு தூங்கிட்டோம். காலையில் எழுந்திரிச்சி வழக்கம் போல் சாப்பாடு பண்ணி அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ நைட்டுக்கு இன்றைக்கி தான் டே 1 விரதமே நாங்கள் போட்டிருக்கோம். இது வந்து சாமிக்கு விரதம் வச்சு நீராவி இது பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்துக்குமே சாப்பாடும் பரிமாற வச்சுட்டேன். உப்பு வச்சேன். என்னோடய பிள்ளைங்க வந்து எதுக்குமா உப்பு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. எனக்குமே கொஞ்சம் தான் தெரியும். உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள், ஏன் இலையில உப்பு வைக்கணும் அப்படி சொல்லிட்டு. ஆனால் நான் இலை சாப்பாடு போட்டோம்னா உப்பு வைக்காமல் சாப்பிட்டதே கிடையாது. அதனால தான். அதுக்கப்புறம் வந்துட்டு ரசம் வைக்கல, பாயசம் வைக்கல ஏன்னு கேட்பீங்க. தம்பிக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். ஹாஃப்லி எக்ஸாம் ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் அவனை படிக்க வைக்கணும். அதுக்குமே டைம் இல்லை. அவன் 4:30க்கு வருவான். அதுக்கு முன்னாடி ஒரு 4 மணிக்கெலாம் நான் சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் எல்லா வேலையும் முடிச்சு வச்சுட்டு அவன் வந்தோடனேயுமே ஒரு 1/2 hour அவன் வந்துட்டு ஃப்ரீயாக இருக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 5 மணிக்கு உட்கார வச்சேன்னா நான் எந்திரிக்கிறதுக்கு 8 மணி ஆயிடுச்சு. அப்படியே அப்பளப்பு பொரித்து சாப்பிடவும் செஞ்சுட்டோம். இவ்வளோ நேரம் உட்காந்து எழுத வச்சு படிக்க வச்சு அதனால தான் என்னால் சமையல் ரொம்ப பண்ண முடியல. டே 2ல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சமையல். தேங்க்யூ.